சரித்திர காரணங்கள் இருக்குது, அந்த நிர்பந்தங்களால் தான் போயிருக்கான் அவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. அது சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கப்புறம் தான் இந்த யூனியன் ஜாக் விஷயம் வருது. கொடியை டிசைட் பண்ணுற நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னா, கொடியோட மூலையில் வந்து யூனியன் ஜாக் இருக்கட்டுமேன்னு சொல்கிறார். நான் நாட்டிற்கு தவறான திசையில் வழிகாட்டி விட்டேன்னா 1946-47 பீரியடில் வந்து அவர் சொல்கிற விஷயங்களாக கோட் பண்ணுறாரு. அல்லது நடந்து கொண்டிருப்பவை எல்லாம் தவறாக நடைபெறுகிறதா? எவ்வளோ கன்ஃபியூஸ் பர்சன் பாருங்கள். நாட்டை கைட் பண்ணுறதுக்கு ஒரு கன்ஃபியூஸ் பர்சன். உண்மையும் அகிம்சையும் நான் வாழ்வின் ஆதாரமாக உறுதி கொண்டவை. 60 வருடங்களாக நான் அறிந்த மட்டில் என்னை தக்க வைத்தவை தோற்று கொண்டிருக்கிறது. என்னுடைய சொந்த கோட்பாடு தோற்று கொண்டிருக்கிறது. நான் ஒரு தோல்வியாளனாக இருக்க விரும்பவில்லை, நான் ஒரு வெற்றியாளனாக தான் இருக்க விரும்புகிறேன். அவங்க ஐக்கிய மாகாணங்களில் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு கோவிந்த் வல்லபாய் பந்த். நேருவோட சுபாவம் அவருக்கு தெரியும். நேருவோட சுபாவம் என்னென்னா, அவர் ஒரு விஷயத்த சொன்னாருன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக யாராவது பேசினாங்கன்னா, மாற்று கருத்து சொன்னாங்கன்னா கத்தி கலாட்டா பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணுவார். எப்படின்னா ராஜா வீட்டுக்குள்ள நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, நேரு தான் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, காந்தி தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. அதை இந்த இதில் வந்து இந்த நரேட்டிவை வந்து நீங்கள் ஒரு பெரிய பிரேக் பண்ணியிருக்கீங்க. காங்கிரஸ் நடத்திய நாங்கள் பாடப்புத்தகத்தில் எப்படி படித்தோம்னா, தொடர்ந்து நேருவும் காந்தியும் வந்து செய்த பல அகிம்சை போராட்டங்கள் இதனால தான் வந்து வெள்ளக்காரங்க வந்து நம்மளை விட்டுட்டு போனாங்க அப்படின்றது. ஆனால் நீங்கள் என்ன போட்டிருக்கீங்கன்னா, காங்கிரஸ் நடத்திய முதலும் கடைசியுமான ஒரே போராட்டம் வந்து வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு போட்டிருக்கீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 1942 இவங்க பண்ணாங்க. ஒரு 2 மாதத்தில் அது நீர்த்து போச்சு. அது எங்கே இருக்குன்னே தெரியல. ஆனால் 5 வருஷம் கழிச்சு 47 தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. அது எப்படி அந்த முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் முடிச்சு போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த நாளை தான் வெள்ளையன் வெளியில் போனான் அப்படின்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ணி அதை பாட புத்தகத்தில் போட்டு எங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. நாங்களும் அதை படித்து அதில் மார்க்கும் எடுத்து, எப்படின்னா ஒரு முட்டாள்தனமான ஒரு பொய்யை அதை கொடுத்து அதில் படித்து நாங்களாம் இப்போ மார்க் எடுத்துட்டோன்ற ஒரு பெருமையோடு நாங்கள் முட்டாள்களாக வெளியில் வந்திருக்கோம் அப்படின்ற புரிதல் எங்களுக்கு இந்த புத்தகத்தெல்லாம் படிக்கிறப்ப தான் எங்களுக்கு தெரியுது. அப்போது இந்த வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். இப்போது 1929 ஜனவரி 26, 1930 ஜனவரி 26, இந்த 2 நாளும் என்ன பண்ணுறாங்கன்னா, பூர்ண ஸ்வராஜ்யம் வேணும்னு சொல்லிட்டு உறுதிமொழி ஏற்கிறாங்க காங்கிரஸில். அதுக்கப்புறம் பெரிய கேப்பு. 1942 தான் 30க்கு அப்புறம் 1942 தான் வெள்ளையனே வெளியேறு 12 வருஷம். ஆமாம், வெள்ளையனே வெளியேறி இருக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. போராட்டங்கள் இறங்குறாங்க. போராட்டங்கள் இறங்கின உடனே நீங்கள் சொன்ன மாதிரி அது 2 மாதத்தில் நீர்த்து போகுது. ஏன்னா காந்தி என்னவோ எதிர்பார்த்தாரு, அங்கே நடந்ததே வேறு. நம்ம ஆட்கள் வந்து உள்ளே புகுந்து அடிக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷன் உடைக்கிறாங்க, சொத்துக்களை சூறையாடுறாங்க. இவர் அகிம்சையான முறையில் மக்களுக்கு வெள்ளையன் மேலே இருக்கிற வெறுப்பை காட்டிட்டாங்க. இதை தான் பின்னால் பார்த்தீங்கன்னா, இந்த செய்தியை நேதாஜி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நேதாஜி காதில் பட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, கரெக்டாக போகுது. அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, காந்தி தான் கரெக்டாக கைட் பண்ணுறாருன்னு நினச்சிட்டாரு அவர். அப்படி விஷயம் அப்படி இல்லைங்க. மக்களே தன்னெழுச்சியா அவங்களோட உணர்வால உந்தப்பட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 10,000 பேர் மேலே அரெஸ்ட் ஆகிறாங்க அந்த போராட்டத்தில். இதை பார்த்த உடனே என்ன பண்ணணும், பெரிய எழுச்சி வந்துருக்கு தான் சொல்லணும். இல்லை மன்னிப்பு கேட்கறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அவங்க. தெரியாமல் பண்ணிட்டாங்க. இதை வந்து டாக்டர் R.C. மஜும்தார் சொல்லிட்டு ஒரு சரித்திராசிரியர் அவர் சொல்கிறாரு, இந்த போராட்டம் எப்படி தன்னெழுச்சியாக வந்திருக்குன்னு சொல்லணும் இல்லையா, அதை விட்டுட்டு மன்னிச்சுக்கங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க வெள்ளைக்காரங்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. போராட்டத்தை கைவிட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் 42 நிறுத்தப்பட்ட போராட்டம், 2 மாதத்துக்குள்ள நிறுத்து போன போராட்டத்துக்கு 5 வருஷம் கழித்து 47 வந்து அதனால தான் சுதந்திரம் கிடைச்சதுன்ற மாதிரி சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. டியூப்லைட் போட்டு 10 நிமிஷம் கழிச்சு எறிகிற மாதிரி 42 இவங்க நடத்தின போராட்டத்துக்காக 47 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை கட்டிட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, காந்திக்கு ஏதோ ஒரு இடத்துல எந்த விஷயத்தில் ஏதோ மனசாட்சி உறுத்திருக்குமோன்னு தெரியல. என்ன சொல்கிறாரு, நம்முடைய முயற்சி வெள்ளைக்காரன் போல அவரே ஏதோ ஒரு காரணம் இருக்குது, சரித்திர காரணங்கள் இருக்குது, அந்த நிர்பந்தங்களால் தான் போயிருக்கான் அவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. அது சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கப்புறம் தான் இந்த யூனியன் ஜாக் விஷயம் வருது. கொடியை டிசைட் பண்ணுற நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னா, கொடியோட மூலையில் வந்து யூனியன் ஜாக் இருக்கட்டுமேன்னு சொல்கிறாரு. எதுக்கு சொல்கிறாருன்னா, அது இருந்துட்டு போட்டால் என்ன இருக்குது, அவங்ககிட்ட கற்றுக்க வேண்டிய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதனால் அது சிம்பாலிக்காக அது அங்கே இருக்கட்டுமேன்றார். இந்த மாதிரி மனோபாவம் தான் அவருக்கு இருந்துகிட்டே இருக்குது. S.S. கீல்ன்றவர் வந்து காந்தி எ சப்ளைம் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அவசியம் எல்லோரும் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இது.
அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என் கைவிரல்களை என் கண்ணால் பார்க்க முடிவது போல, காந்தி சொன்னது தான், அதனால் நான் டைரெக்டாக படிக்கிறேன் நான். என் கைவிரல்களை என் கண்ணால் பார்க்க முடிவது போல என்னால் பார்க்க முடிகிறது. நம் தரப்பில் உள்ள எந்த பலத்தின் காரணமாகவும் அவர்கள், அதாவது ஆங்கிலேயர்கள் வெளியேறவில்லை. காந்தியை ஒத்துக்கிறார். சரித்திர ரீதியான சூழ்நிலைகளின் காரணிகள் மற்றும் வேறு பல காரணங்களாலும் அவர்கள் வெளியேறுகிறார்கள் என்றார் அவர் காந்தி. அவர் என்ன சரித்திர காரணம் சொல்கிறாருன்னு தெரியல. அதுக்கு காங்கிரஸ் காரணம் கிடையாதுன்னு ஒத்துக்கிறாரு. அவர் காரணம் இல்லைன்னு சொல்றாரு. அவங்களையும் மீறி சுதந்திரம் கிடைச்சதுன்றதையும் ஒத்துக்கிறாரு. இல்லை, நேதாஜி அவர்கள் ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு படையை திரட்டிலாம் இருந்தார். ஏன் அதை பற்றி காந்தி அவர்கள் குறிப்பிடவே இல்லை? சரித்திர ரீதியான காரியம் இருக்கிறாரு. நேதாஜி அவர்கள் வந்து ஒரு பக்கம் மிகப்பெரிய ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்தார் இல்லையா வெள்ளையர்களுக்கு. ஒரு மிகப்பெரிய இளைஞர் படையை திரட்டினாரு, ஐஎன்ஏவை ஃபார்ம் பண்ணாரு. இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து நமக்கு சாதகமான நாடுகள் எல்லாம் போய் மீட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளே பண்ணார் அவர் நம்மளோட இதில். ஆமாம். ஆனா அதை பத்தி ஏன் காந்தி அவர்கள் வந்து காந்தி பின்னால அதை பத்தி ஃபீல் பண்றாரு. ஆக்சுவலி இந்த ஐஎன்ஏ ட்ரையல் நடந்த நேரத்தில் ரெட் ஃபோர்ட்டில் தான் ட்ரையல் நடக்குது. அங்கே பலமுறை போயிட்டு ஐஎன்ஏ பிரிசனர்ஸை அவர் பார்க்குறாரு. அவங்களுடைய தேசபக்தியையும் அவங்களுடைய செயல்பாடுகளும் வச்சுட்டு தான் வர்றாரு அவர். இவங்களுடைய வேலையை என்னென்னா ரெக்ரெட் பண்ணுவாங்க. நேரு கூட அப்படி தான், தவறான காரியம் பண்ணிவிடுவார். ஒரு 15 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு சொல்லுவார், என்னை தப்பாக கைட் பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டேன்னுவார். இது அவருடைய சுபாவம். காந்தியை வந்து லேட்டராக ரியலைஸ் பண்ணுறாரு. பல சந்தர்ப்பங்களை ரியலைஸ் பண்ணிருக்காரு. இந்த பல சந்தர்ப்பங்களை ரியலைஸ் பண்ணிட்டு லேட்டா இவங்க உணர்ந்து என்ன பிரயோஜனம், என்னென்ன டேமேஜ் பண்ணியாச்சு, இவங்களோட அது irreversible டேமேஜ் பண்ணிட்டு அது ஒரு தேசத்தோட இது. நம்ம இவரோட தனி மனித முடிவு அப்படிங்கிறது வந்து நம்மளோட குடும்பத்தை பாதிக்குங்கிற மாதிரி ஒரு தேச தலைவர்களோட முடிவுங்கிறது அந்த தேசத்தையே பாதிக்குது. அப்ப தேசத்துக்கு எது நல்லது, இல்லை ஒரு தலைவர்களோட கூட்டமாக ஒரு டிஸ்கஸ் பண்ணி எல்லாருக்கிட்டையும் கேட்டு ஒரு முடிவு எடுப்போம், ஆலோசனை பண்ணுவோம் அப்படின்ற ஒன்றுமே இல்லாமல் எப்படி இப்படி வந்து எடுத்தேன் கவித்தேன் அப்படின்ற மாதிரியான 2 பேரோட செயல்பாடுகளால் இன்னைக்கு வரைக்கும் இது வந்து நம்மளால சொல்லி மாஞ்சு போகிறோம். நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆமாம், எப்படி பாருங்க அது. இது பாருங்க அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காந்தி சப்ளைம் ஃபெயிலியர் இந்த புத்தகத்தில் எஸ்எஸ் கில் இன்னொரு விஷயத்தை சொல்கிறார். அதில் காந்தி சொன்ன விஷயத்தை கோட் பண்ணுறார் அவர். நான் நாட்டிற்கு தவறான திசையில் வழிகாட்டி விட்டேனா 1946-47 பீரியடில் வந்து அவர் சொல்கிற விஷயங்களாக கோட் பண்ணுறாரு. அல்லது நடந்து கொண்டிருப்பவை எல்லாம் தவறாக நடைபெறுகிறதா? எவ்வளோ கன்ஃபியூஸ் பர்சன் பாருங்கள். நாட்டை கைட் பண்ணுறதுக்கு ஒரு கன்ஃபியூஸ் பர்சன். உண்மையும் அகிம்சையும் நான் வாழ்வின் ஆதாரமாக உறுதி கொண்டவை. 60 வருடங்களாக நான் அறிந்த மட்டில் என்னை தக்க வைத்தவை தோற்று கொண்டிருக்கிறது. என்னுடைய சொந்த கோட்பாடு தோற்று கொண்டிருக்கிறது. நான் ஒரு தோல்வியாளனாக இருக்க விரும்பவில்லை, நான் ஒரு வெற்றியாளனாக தான் இருக்க விரும்புகிறேன் சொல்கிறார். ஆனால் ஒருவேளை நான் தோல்வியாளனாக தான் சாகப் போகிறேனா? பல வருடங்களுக்காக அவர் எதற்காக பாடுபட்டாரோ அந்த பணி அவமதிப்புடன் தோல்வியடைந்ததை அவர் உணர்ந்து விட்டார். அவருடைய ஈகோ காரணமாக, கரெக்டான தமிழ் வார்த்தை சொன்னால் அகங்காரம் காரணமாக என்ன பண்ணுறாரோ ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி யதார்த்த வாழ்க்கையில் இது பொருத்தமே இல்லை. அகிம்சை எப்படி பொருத்தமாக இருக்கும்? அகிம்சை என்ன சொல்கிறாங்கன்னா தர்மங்களே சிறந்தது அகிம்சைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அகிம்சைக்கு ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா இம்சையை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. தேசத்துக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்னு ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல்னு வரப்போ தேசத்தை பாதுகாக்கிறது தான் நம்மளோட முதன்மையானது. இப்போது நீங்கள் நம்ம சொல்கிறோம் நம்மளோட சாமானிய மக்கள் வாழ்க்கையில் ஒரு எல்லார்ட்டையும் அன்பை செலுத்துங்க, அகிம்சையை ஃபாலோ பண்ணுங்க, நம்ம கரெக்டாக இருக்கும். மிலிட்ரி ஃபோர்ஸஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் எல்லாரும் அகிம்சையோட இருங்க, துப்பாக்கியெல்லாம் கீழே வச்சுருங்க அப்படின்னா அப்போ அந்த மிலிட்ரி ஃபோர்ஸ் இருக்கிறதுக்கான அர்த்தமே இல்லை. அதுபோல் நம்மக்கிட்ட கொள்ளையடிக்க வந்த ஒருத்தவங்களை வெளியே அனுப்பணும்னா அவங்ககிட்ட அகிம்சையை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இது எவ்வளோ ஒரு அபத்தமான ஒரு வாதம் அப்படின்றது வந்து இதை எப்படி க்ளோரிஃபை பண்ணி நமக்கு பாட புத்தகங்களில் வச்சாங்க. அகிம்சையால வெள்ளைக்காரனையே துரத்திட்டாங்க அப்படின்னா இந்த வெள்ளைக்காரன் எப்பேற்பட்ட நயவஞ்சகன், எப்படிலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி நம்ம மக்கள் கொல்லப்பட்டாங்க. நம்மளோட உலக வரலாற்றிலே வந்து மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை வந்து இந்துக்களுக்கு நடந்திருக்கு, இந்தியர்களுக்கு நடந்திருக்கு. ஆனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் அகிம்சைங்கிற பேரில் பூசி மூழ்கி எப்பேற்பட்ட அநீதி இப்போ வரைக்கும் நமக்கு இழைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் இந்த ஹிஸ்ட்ரியை மாற்றி எழுதுனா இங்கே எப்படி தக்கன்னு குதிக்கிறாங்க பாருங்க. இப்போ நம்மளோட அந்த என்சிஆர்டி சிலபஸில் அந்த 8th ஸ்டாண்டர்டில் வந்து முகலாயர்களை பற்றின நடந்த உண்மையை போடுறதுக்கு எப்படி நீங்கள் வந்து இதை போடலாம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கேள்வி எழுப்புது காங்கிரஸ். அப்போ காங்கிரஸ் இந்தியர்களுக்கான கட்சியா, இந்துக்களுக்கான கட்சியா, இல்லை எப்படி ஏதாவது வெளி தேசத்தில் இருக்கிறவங்களுக்கான கட்சியா அப்படிங்கிற ஒரு கேள்வி, மிகப்பெரிய கேள்வி. கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த நாட்டுக்கு இது நல்லதோ அது எந்த காலத்துலையுமே அவங்க பண்ணது கிடையாது. நாட்டுக்கு எதனால இந்த காங்கிரஸ் வந்து எப்பவுமே நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இந்த முஸ்லீம் லீக்குக்கும் காங்கிரஸுக்கும் எப்பவுமே ஒரு முரண் இருந்துகிட்டே இருக்கிறத பார்க்குறோம். இந்த பாகிஸ்தான் பிரிவினைனால இஸ்லாமியர்களால் எந்த அளவுக்கு ஒரு பெரிய தலைவலி இவங்களுக்கு வந்தது இதெல்லாமே நம்ம பார்க்குறோம்.
அப்படி இருந்தும் கூட எதற்காக இந்த முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கறத வந்து இப்ப வரைக்கும் விடாம எப்படி அதை வந்து இது பண்றாங்க? அது ஜஸ்ட் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தான் அது. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்மாஸ் ஓட்டு போடுறாங்க. அவங்க மசூதியில் என்ன சொல்கிறாங்களோ சர்ச்சில் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அப்படியே ஓட்டு போடுறாங்க. அவங்க வந்து இந்த கட்சி ரீதியாக செயல்படுறது இல்லை. அவங்க அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துகிட்டு இருக்கு. இவங்களுக்கு ஆட்சியில் இருக்கிறது தான் முக்கியம் நினைக்கிறாங்க. அதுக்கு இந்த சிறுபான்மை ஓட்டு அவங்களுக்கு தேவைன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அதனால் அப்படி செயல்பட்டுகிட்டே இருக்காங்க. அவங்க இந்த முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் பாலிசியில் வந்து காந்தி காலம் தொடங்கி இன்றைக்கி ராகுல் காந்தி காலம் வரைக்கும் அது அப்படியே தான் தொடர்ந்துகிட்டு இருக்குது. அந்த அப்பீஸ்மெண்ட் பாலிசி தொடர்ந்துகிட்டே இருக்குது. அது தோற்று போன சித்தாந்தத்தையே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க புரிதல் நேரு காலத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு ராகுல் காந்திக்கு வரைக்கும் அந்த புரிதலே இல்லை. புரிதலே கிடையாது. இன்னமும் அப்படியே தான் வேலை செய்ய பார்த்துட்டு அப்படியே தான் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயத்த காந்தி வெள்ளக்காரங்கிறது புறப்பட போகிறான். இவர் அகிம்சைவாதி. அகிம்சை வந்து அதுதான் இம்பார்ட்டண்ட். அவருக்கு ராணுவம் இம்பார்ட்டன்ட் இல்லை, போலீஸ் இம்பார்ட்டன்ட் இல்லை, நேருவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. காந்தி சொன்னதால் நேருவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. வெள்ளக்காரன் போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற ஆர்மியை ட்ரெயின் பண்ணிட்டு போடுவோம்னு சொல்கிறார் இவர். காந்தி காந்தி சொல்கிறார் ஆர்மியே தேவையில்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு ஏன் ட்ரெயின் பண்ணணும்? அது ஒரு முரண். அப்படியே வெளியே இங்கே நம்மளை விட்டுட்டு போகிறவன் வந்து எப்படி ட்ரெயின் பண்ணிட்டு போவான்? இது இன்னொரு முரண் இல்லையா? மியூச்சுவலி கான்ட்ரடிக்டரியாக இப்போ நடந்துட்டு இருக்காங்க அவங்க. இது காரணம் காங்கிரஸ் அப்படிங்கிறதே வந்து முழுக்க முழுக்க மக்களால் மக்களுக்காக மக்களேன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஓட்டு மரியாதை மாதிரி வெள்ளக்காரனால வெள்ளக்காரனே வெள்ளக்காரர்களுக்காக ஆரம்பிச்சு அவங்களே போராடி நாங்கள் வெள்ளக்காரனை வெளியில் அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு குக்குடு பார்ட்டி தான் வந்து பார்ட்டி தான். இது என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி கேம். வெள்ளக்காரனும் காங்கிரஸும் மக்கள் எல்லாம் முட்டாளாக்கி, ஆமாம், மற்றவங்களெல்லாம் முட்டாளாக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி கேமை நினச்சிட்டு பண்ணிடுறாங்க அவங்க. ஸோ அதனால தான் உண்மையாலுமே தேசப்பற்றுள்ளைய அந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்ட பல தேச தலைவர்கள் வந்து அதுலேருந்து அதிருப்தியோட வெளியில் வந்தாங்க அப்படின்றதையும் நீங்கள் இது பண்ணிக்க ஐயா. அப்புறம் இன்னைக்கு நம்ம தமிழகத்துலேயும் ஆகட்டும் இந்தியாலேயும் ஆகட்டும் நம்ம மக்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய இது வந்து குடும்ப அரசியல். காங்கிரஸ்லேயும் ஆகட்டும் இன்னைக்கு இந்த திமுகலையும் ஆகட்டும் வழி வழியாக எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க தான் அடுத்து வரணும் அப்படின்னு சொல்லி வராங்க. இது மோதிலால் நேரு அவர்கள் அதை வந்து ஆரம்பிச்சு வைக்கிறாரு. நேருவை உள்ளே கொண்டு வர்றாரு. அதுக்கு என்னென்னலாம் பண்ணி சர்தார் பட்டேல் அவர்கள் வர வேண்டியதை எப்படிலாம் ப்ளே பண்ணி அவரை ஒதுக்கி வந்தார் அப்படின்றதெல்லாம் நீங்கள் முந்தைய இதில் நம்ம பார்த்தோம். இப்போ நேரு அவர்களை கொண்டு வந்து சமகாலத்திலேயே அவங்க ஃபேமிலியில் இருக்க விஜயலட்சுமி பண்டிட் போல பலரும் உள்ளே வராங்க. அதை பற்றி நீங்கள் ஒரு சாப்டர் எழுதியிருக்கீங்க. அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். விஜயலட்சுமி பண்டித்ன்றது வந்து நேருடைய சகோதரி. இப்போ வந்து 1946 இன்டரியம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுற நேரத்தில் நம்ம ஐக்கிய மாகாணங்களுடைய பிரதமர் அந்த கோவிந்த வல்லபாய் பந்த் அவர்களும் ரஃபி அகமத் கித்வாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்கெல்லாம் சம்சாஸ் மாதிரி நேருவுக்கு. நேருவோட குட் புக்ஸில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அவங்க ஐக்கிய மாகாணங்களில் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு கோவிந்த் வல்லபாய் பந்த். நேருவோட சுபாவம் அவருக்கு தெரியும். நேருவோட சுபாவம் என்னென்னா அவர் ஒரு விஷயத்த சொன்னாருன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக யாராவது பேசுனாங்கன்னா மாற்று கருத்து சொன்னாங்கன்னா கத்தி கலாட்டா பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணுவார். எப்படின்னா ராஜா வீட்டு பிள்ளை காசிதான் கடவுள்டா படம்னு ஒன்று வந்தது இல்லையா, அதில் ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் பேர் ஞாபகம். நாகேஷ் கிடையாது, ரமாபிரபாவோ யாரோ ஒரு கேரக்டர். கேட்டதை கொடுக்கலன்னா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி உதறி பண்ணி பிடிக்கிடுவாங்க. அந்த மாதிரி கேரக்டர். அவர் ஒரு கருத்தை சொல்லிட்டாருன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு கருத்து சொல்லக்கூடாது. இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை இருக்கிறவரை வந்து ஒரு முதல் பிரதமராக உட்கார வைக்கிறதுனா நம்ம நாட்டோட தலையெழுத்து பாருங்க. ஆச்சா, இது நடந்தது இல்லையா? 1946 என்ன பண்ணுறாருன்னா ரஷ்யாவுக்கு தூதராக வந்து விஜயலட்சுமி பண்டித் அனுப்பணும்னு முடிவு பண்ணுறாரு. ஃபேமிலியில் லியாகத் அலி கான் வந்து இதை அப்போஸ் பண்ணுறாரு. அப்போஸ் பண்ணது மாத்திரம் இல்லை, கிட்டத்தட்ட அடித்தடி சண்டை நடக்குது ரெண்டு பேருக்குமே. ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அடித்தடி சண்டைன்றது ரெக்கார்ட் ஆகிருக்கு. பண்ணிவிட்டு ஒத்துக்கவே முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் கடைசியில் வந்து போய் சண்டை போடுறாரு மவுண்ட் பேட்டன் கிட்ட. நான் சொல்லுறது நடக்கணும், விஜயலட்சுமி பண்டித்தை ரஷ்யாவுக்கு அனுப்பியே ஆகணும். நேரு அனுப்பலை என்னன்னு நான் ரிசைன் பண்ணுவேன் மிரட்டி காரியத்தை சாதிச்சுக்கிட்டு விஜயலட்சுமி பண்டித்தை அனுப்பி வைக்கிறார். இந்த விஜயலட்சுமி பண்டித்தை பற்றி இன்னொரு காலகட்டத்தில் இன்னொருத்தர் வந்து நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ணன் காரி துப்பியிருக்கார். ரஷ்யாவை டூர் பண்ணிட்டு வந்த நேரத்தில் சொல்கிறாங்க இந்த அம்மா குடிச்சிட்டு ஒரே கலாட்டா பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதில் பதிப்பு இந்த புத்தகத்தில் பதிவு பண்ணல, குடிச்சு எப்போ பார்த்தாலும் கலாட்டா பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கேரக்டர் அது. அவங்க இந்தியாவோட பிரதிநிதியாக அங்கே போகிறப்போ அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதான் வந்து இந்தியாவை வந்து அவங்க ரெப்ரசென்ட் பண்ணி போகிறாங்க. ஆமாம்,
அப்ப இந்த மாதிரி போய் நடந்துறப்போ ஐயோ இந்தியாவில் இருக்கவங்களாம் இப்படிதான் போல அப்படின்ற ஒரு இது என்ன வந்து வரும் இல்லையா? அந்த அம்மா இங்கே வங்கத்தில் ஒரு கவர்னராக ஒரு தடவை ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு மாநிலத்தில் ஒரு கவர்னராக அப்படியெல்லாம் கூட பண்ணி வச்சிருக்காரு நேரு. இதெல்லாம் நடந்திருக்கு. அந்த வாரிசு அரசியல்ன்றது அப்பயே கொண்டு வந்துட்டார். உங்களுக்கு தகுதி திறமையெல்லாம் இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அந்த குடும்பத்துல பிறந்திருந்தா மட்டும் போதும். பிறந்தா போகிறோம். அதுக்கப்புறம் தான் இந்திரா காந்தி வராங்க பார்த்தோம். நம்ம ராகுல் காந்தி ராஜீவ் காந்தி வந்ததை பார்த்தோம். ராகுல் காந்தி வர ராஜீவ் காந்திக்கு முன்னாடி சஞ்சய் காந்தி எவ்வளவு பெரிய டேமேஜை பண்ணாரு நமக்கு. ஸோ இப்போ எப்படின்னா இந்த ஒரு குடும்ப அரசியல் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து ஒரு தேசத்துக்கு கேடு, எப்படி இந்த ஒரு மாநிலத்துக்கு கேடு அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு கண்கூடா நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். மக்கள் இதை வந்து புரிஞ்சுக்கணும். ஆமாம், நம்ம கடந்த காலத்தில் வரலாறுல என்னென்னா பல படையெடுப்புகளையும் வந்து இந்த அடக்குமுறைகளும் பாரத்துடைய வடப்பகுதி நிறைய ஃபேஸ் பண்ணிடுது. அதனால் அவங்களுக்கு ரியலைசேஷன் ஃபாஸ்ட்டாக வந்துடுது. எக்ஸாக்ட்லி. தென்பகுதிக்கு இன்னும் வரதுக்கு ஆரம்பிக்கிறேன். ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வரதுக்கு ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக வரதுக்கு ஆரம்பிச்சிடும். சீக்கிரமே வந்துடும். நிறைய படையெடுப்புகளையும் துரோகங்களையும் இழப்புகளையும் சந்திச்சவங்க வந்து வடமாநில சகோதரர்கள். அவங்களாம் நம்மள வந்து ஒரு அரண் போல இருந்து காத்ததுனால நம்மளாம் வந்து கொஞ்சம் சேஃப்கார்ட் ஆகிட்டோம். ஏன்னா இழப்பு அவங்களுக்கு ரொம்ப அதிகம். இங்கே பெருசாக ஃபீல் பண்ணாதனால அந்த பிரச்சனை, அந்த அவங்களுக்கு அடி விழுந்துருச்சு, அதனால அவங்களுக்கு கொஞ்சம் சொரணை வந்துருச்சு. இங்கே இவங்களுக்கு அடி விழாததுனால இப்போதான் அந்த ஹிஸ்ட்ரி நமக்கு சொல்லப்படலை. ஆமாம், அதனாலதான் இன்னைக்கு வந்து அவுரங்கசீப்பை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குளோரிஃபை பண்ணி, பாபரை அப்படியே குளோரிஃபை பண்ணி, அக்பரை ஒரு குளோரிஃபை பண்ணி அப்படிதான் நம்மளோட பாடத்திட்டத்தெல்லாம் நமக்கு பாடம் வச்சிருக்காங்க. இப்பதான் நம்ம கிட்ட உண்மைகள்லாம் வெளியில வருது. ஐயோ இத்தனாயிரம் பேரை கொண்டிருக்காங்களா, இப்படிலாம் டார்ச்சர் பண்ணியிருக்காங்களா, இப்படிலாம் இந்துக்களை பண்ணியிருக்காங்களாங்கிறப்பதான் படிச்சு அதை வந்து படிச்சு உணர்றதுங்கிறதுக்கும் உண்மையிலே அடி வாங்கினவங்களுக்கும் அடிச்சாங்கன்னு படிக்கிறவனுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அவங்க அடி வாங்கினதுனால அவங்க கொஞ்சம் உணர்வு இருக்கு, அவங்க ஒன்று நேராங்க, அவங்க கொஞ்சம் தெளிவா இருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுட்டாங்கிறத படிக்கிறதுக்கே அங்கே வந்து கையோ முறையோன்னு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி நீ அடிச்சிட்டான்னு சொல்லலாம்? அவங்களாம் எவ்வளோ பெரிய பேரரசர்கள். அவர் அடித்தது பிரச்சனை இல்லை, அடிச்சாருன்னு நீ ஏன் சொல்கிற அப்படிங்கிறதா இன்னைக்கு எல்லாரோட வாதமாக இருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஏங்க 800 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் இப்போ வந்து பேசணும்னு அவசியம் இருக்கு அப்படின்றத இந்த ஒரு உருட்டையும் உருட்டிட்டு இருக்கிறாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தாலும் நம்ம எப்படி வந்து வஞ்சிக்கப்பட்டோம் அப்படின்ற உண்மை வந்து நம்ம மக்களுக்கு சொல்லி தானே ஆகணும். அப்போதானே திருப்பி நம்மளோட அடுத்த தலைமுறை திருப்பி வஞ்சிக்கப்படாமல் காப்பாற்றப்படும். வரலாற்றிலிருந்து நீ பாடம் படிக்கலன்னா அதே வரலாறு உனக்கு திருப்பி நடக்கும் அப்படிங்கிறதானே நமக்குக்கான பாடம். அப்போ அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸை வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு கொடுக்குற பணியில் வந்து நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய நீங்கள் வந்து எதிர்கால சந்ததியினருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேவையை ஆட்டிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு வந்து நாங்கள் நன்றி கடன்பட்டிருக்கோம் உங்களுக்கு. ஏன்னா நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நாங்களாம் கொஞ்சம் தேடி படிக்கிறவங்க, எங்களுக்கு நாங்கள் சாதாரணமாக டெக்ஸ்ட் புக்கை தாண்டி படிக்கிறவங்க அப்படின்னு இருக்கிற எங்களுக்கே இதில் படிக்கிறப்ப நிறைய விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, எப்படி இதெல்லாம் மிஸ் ஆகிருக்கு? ஏன்னா தேடி தேடி படித்தா மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கும். அப்படி இருக்கப்போ சாமானியமாக சோஷியல் மீடியாவில் வர்றதுதான் நியூஸு, இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் வர ரீல்ஸ் தான் உண்மைன்னு நம்பிட்டு இருக்க இளைஞர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ அவங்களுக்குலாம் இந்த மாதிரியான தகவல்கள் போய் சேர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ இந்த ஸ்ரீ டிவி மூலயமா இன்னைக்கு இதை நம்ம வந்து நம்ம மக்கள்கிட்ட டிஜிட்டலாகவும் இளைஞர்கள்ட்ட கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே நம்ம வந்து இளைய தலைமுறைக்கு ஒரு ஒரு உருப்படியான விஷயத்தை நம்ம வந்து கொண்டு சேர்த்துருக்கீங்க நீங்கள் அப்படின்றதுல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு. நீங்கள் சொன்ன முக்கியமான விஷயம் இதுதான். இந்த இளைய தலைமுறைக்கு இந்த விஷயம் போய் சேரணும். கண்டிப்பாக அதுக்கான முயற்சி நம்ம ஈடுபட்டிருக்கோம். அந்த இன்னும் கொஞ்சம் கூட யோசிக்கணும், எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்ட்டு யோசிக்க கொண்டிருக்கு. அதுக்கான வழிமுறைகள் யோசித்து அவங்க தெரிஞ்சுக்கணும், இந்த வாழ்க்கை நாட்டுடைய உண்மையான வரலாறு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இந்த 2K கிட்ஸ் வரைக்கும் அது வரணும். அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் நம்ம நாடு, இந்த நாடு உன்னதமான நாடுன்னு தெரிஞ்சுக்கணும். அதனுடைய பிரச்சனைகள் வஞ்சிக்கப்பட்டோன்னு தெரியணும். இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுன்னா தான் நாட்டுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. கண்டிப்பாங்கய்யா, ரொம்ப நன்றி. மக்களே, இந்த திறனாய்வு இன்றையோட முடிவடையுது. நம்ம இன்னும் அடுத்து வரும் பகுதிகளில் இதோட அடுத்தடுத்த தொடர்பை பார்க்கலாம். நன்றி.